ஜனநாயகன் படத்துல என்ன நடிக்க வச்சதே விஜய் தான் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி அருண்ராஜ் விளக்கம் கொடுத்திருக்காரு. விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படத்துல அருண்ராஜ நடிக்க வச்சிருக்காரு விஜய். இந்த ஜனநாயகன் திரைப்படத்துல தமிழக வெற்றி கழகத்தோட பொது செயலாளர் புஸ்ஸி ஆனந்துமே நடிச்சிருப்பதா சொல்லப்படுது. அதுவும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பதா கூறப்படுது. என்னன்னா, தமிழக வெற்றி கழக கொள்கை பரப்பு செயலாளரா இருப்பவர் தான் அருண்ராஜ். இவர் வருமான வரித்துறை அதிகாரியா இருந்தாரு. விஜய் கட்சி தொடங்கியதுமே அந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு விஜயோட கட்சியில இணைஞ்சிட்டாரு. தமிழக வெற்றி கழகம் தொடங்க அருண்ராஜுமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. வருமான வரி சோதனையின் போது விஜய்க்கு அருண்ராஜ் உதவியதால அருண்ராஜ் மீது விஜய்க்கு ரொம்பவே அளவு கடந்த மரியாதை இருப்பதாகவும் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தோடு அருண்ராஜ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கேஜி அருண்ராஜ் முன்னாள் இந்திய வருவாய் சேவை அதிகாரி ஆவாரு. அவரு வரித்துறையில பணியாற்றியதுக்கு அப்புறமா விருப்ப ஓய்வு பெற்று தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாரு. இப்போ கட்சியோட கொள்கை பரப்பு மற்றும் கொள்கை பொது செயலாளராகவும் பொறுப்பு வகிச்சுட்டு வராரு. விஜயோட நம்பிக்கைக்கு உரிய நிர்வாகிகள்ல ஒருவரா இருப்பதால கட்சியோட ஊடக உறவுகள், பிரச்சாரங்கள், கொள்கை விளக்கங்கள் ஆகியவற்றில மிக முக்கிய பங்காற்றிட்டு வராரு அருண்ராஜ். தேர்தல் அறிக்கை தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அவரு அது சமூக நீதியை காக்கும் வகையில் அமையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. கட்சி தனித்து போட்டியிடும் அப்படின்னும் மக்களோட கூட்டணி அமைச்சு தேர்தலை எதிர்கொள்ளும் அப்படின்னும் அடிக்கடி வலியுறுத்திட்டு வராரு அருண்ராஜ். பாஜகவோட அழுத்தங்களுக்கு விஜய் அடிபணியல அப்படின்னும் பாஜகவை லட்சிய எதிரியாவை கருதுவதாகவும் அவர் தெளிவா கூறிட்டு வராரு. மத்திய அரசு பல்வேறு வழிகள்ல அழுத்தம் கொடுப்பதாகவும் ஆனா கட்சி நிலைப்பாட்டுல உறுதியா இருப்பதாகவும் சமீபத்துல தெரிவிச்சிருந்தார். சமூக நீதி, மதச்சார்பின்மை ஆகியவை தமிழக வெற்றி கழகத்தோட அடிப்படை கொள்கைகள் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு. திருச்செங்கோடு தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்பு பற்றியும் சமீபத்துல பேச்சுகள் எழுந்துச்சு. கட்சியோட பேனர் விவகாரங்கள், அதிகாரிகளோட மிரட்டல் குற்றச்சாட்டுகள் போன்ற சர்ச்சைகள்லையுமே அவரு பதிலடிச்சிட்டு வராரு. ஒட்டுமொத்தமா தமிழக வெற்றி கழகத்தோட மிக மிக முக்கியமான முகங்கள்ல ஒருவராய் இருந்துட்டு வராரு அருண்ராஜ். இந்த நிலையில தான் இவர் ஜனநாயகன் படத்திலையும் நடிச்சிருக்காரு. இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜனநாயகன் படத்துல என்ன நடிக்க வச்சதே விஜய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிக்க ஆசையா இருப்பதா விஜய் கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்காக கடைசி படத்துல என்ன விஜய் நடிக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜனநாயகன் படத்துக்காக ஒரு நாள் முழுவதுமே ஷூட்டிங்ல பங்கேற்றேன் அப்படின்னு அருண்ராஜ் தெரிவிச்சிருக்காரு. KVN நிறுவனம் தயாரிப்புல வினோத் இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த படத்துல பாபி தியோல், பூஜா ஹெக்டே, கௌதம் மேனன், பிரியமணி, மமிதா பைஜு உள்ளிட்ட பலருமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ், அட்லி, நெல்சன் உள்ளிட்டோருமே நடிச்சிருக்காங்க. அதுவும் இவங்க ரிப்போர்ட்டரா நடிச்சிருக்காங்களாம். இந்த நிலையில தான் இந்த படம் ஜனவரி 9 வெளியாகும்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததால எதிர்பார்த்த மாதிரி ரிலீஸ் ஆகல. இது தொடர்பான வழக்க வாபஸ் வாங்கின நிலையில படம் பிப்ரவரி மாதம் இறுதியில வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இருந்தாலும் படம் தொடர்பான எந்த அப்டேட்டுமே வராத நிலையில ஏப்ரல் 30 மேல இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது.